Hey guys, welcome back to Tamilan AI channel. ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ ட்ரெண்டிங்கா இருக்க கர்சர் ஏஐ அப்படின்ற ஏஐ டூல் பத்தி தான் பார்க்க போறோம். கர்சர் ஏஐ அப்படின்றது விசுவல் ஸ்டுடியோ சப்ளைம் மாதிரியான ஒரு கோட் எடிட்டர். பட் அது இல்லாம ஏஐ ரிலவெண்டா நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ChatGPT-ல உங்களுக்கு ஏதாவது ஃப்ரண்ட் எண்ட் ஆர் பேக் எண்ட் ரிலேட்டடான கோட் வேணும் அப்படின்னா, ஸோ அது ரிலவெண்ட்டான கோட் வந்துட்டு ஜெனரேட் பண்ணி குடுக்கும். ஸோ இந்த கர்சர் ஏஐல எப்படி பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு சேட் ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அது என்ன ஃப்ரேம் ஒர்க்ல வேணும், ஃப்ரண்ட் எண்ட் என்னவா இருக்கணும், பேக் எண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்றத ஒரு 2 லைன்ஸ் ப்ராம்ப்ட்டா குடுத்துட்டீங்கன்னா, ஸோ கர்சர் ஏஐ வந்துட்டு அதுவே வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரிதிங் லைக் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை எல்லாத்தையுமே அதுவே கிரியேட் பண்ணிடும். ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையுமே வந்துட்டு அதுவே கோட் ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். ஸோ இன்க்ளூடிங் அதை எப்படி ரன் பண்ணணும், எல்லா ஸ்டெப்ஸுமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு அதுவே குடுத்துரும். ஸோ இன்னும் டீட்டெயில்டா நான் ஒரு இந்த டெமோல பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு கர்சர் ஏஐயோட அஃபிஷியல் வெப்சைட். ஆ இந்த கர்சர் ஏஐ வந்துட்டு ஃப்ரீயான்னு கேட்டீங்கன்னா, எஸ் 100% இது வந்துட்டு ஃப்ரீ தான். ஸோ இது இல்லாம பெய்டு வெர்ஷனும் இருக்கு. ஸோ அதுல இன்னும் நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப நம்ம வந்துட்டு இந்த டெமோல ஃப்ரீ வெர்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்துட்டு கர்சர் ஏஐயோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்துட்டு விண்டோஸ், லினக்ஸ், மேக் எல்லாத்துக்கும் தனித்தனி வெர்ஷன்ஸ் அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு விண்டோஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே. சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மீன்வைல் நான் வந்துட்டு ஆ கர்சர் ஏஐ வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ரிஜிஸ்டர் பண்ற ப்ராசஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் ஒரு Gmail அக்கவுண்ட் இருந்தா போதும். நம்ம ஈஸியா டைரக்ட்டா லாகின் பண்ணி உள்ள வந்துரலாம். லாகின் பண்ண உடனே கர்சர் ஏஐயோட செட்டிங் பேஜ் வந்துரும். ஸோ இங்கேயே வந்துட்டு உங்களோட பிளான் டீட்டெயில்ஸ், ஆ அ பிரீமியம் மாடல்ஸோட எவ்வளோ ரெக்வெஸ்ட் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரீ மாடல்ஸோட ரெக்வெஸ்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாரி அ எல்லா டீட்டெயில்ஸும் இங்க பார்க்க முடியும் உங்களால. ஓகே. சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் பண்றேன். ஓகே. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற ப்ராசஸ் சிம்பிள் தான். ஜஸ்ட் அக்ரீமெண்ட் ரேடியோ பட்டன எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, ஆ இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே. இப்ப சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்றேன். ஸோ அகைன் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண இமெயில் வச்சு இங்க இந்த கர்சரையை வந்துட்டு லாகின் பண்ணிக்கணும். இம் இம்போர்ட் ஃப்ரம் விஎஸ் கோடான்னு கேக்குது. நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் எதுவும் விஎஸ் கோட்ல இருந்து ட்ரை அவுட் பண்ணணும் அப்படின்னா இம்போர்ட் குடுத்துக்கணும். இப்ப நான் அந்த மாரி எதுவும் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் காட்டப் போறேன். ஸோ அது தேவையில்ல எனக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கன்டின்யூ குடுக்குறேன். நான் எல்லா ஆப்ஷனும் டிஃபால்ட் என்ன இருக்கோ அத வச்சு கன்டின்யூ குடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப நான் வந்துட்டு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். டெஸ்ட் கர்சர் ஏஐ சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஸோ அத இம்போர்ட் பண்றேன். ஸோ இப்ப நான் வந்துட்டு ஒரு சிம்பிளா ஒரு ப்ராம்ப்ட் எழுதணும். எனக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் சேட் அப்ளிகேஷன் வேணும். பைத்தான்ல ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி, அதுவும் இல்லாம வெப் சாக்கெட் யூஸ் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்ற மாரி ப்ராம்ப்ட் எழுதுறேன்.
ஓகே. ப்ராம்ப்ட் எழுதுறதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆ சென்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு கோட் ஜெனரேட் ஆயிரும். அது இல்லாம இந்த கர்சரியோட முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா, அந்த கோட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகுறது இல்லாம, அது வந்துட்டு உங்க ப்ராஜெக்ட் ஃபோல்டர்லயே தனித்தனி ஃபைலாவும் ஜெனரேட் ஆயிரும். ஸோ அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அது எப்படி ரன் பண்ணணும் அப்படின்றதும் அதுவே சொல்லிடும். ஸோ அந்த கமெண்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னாவே ஜஸ்ட் கிளிக் மட்டும் தான் பண்ண போறீங்க கசிரியில. ஸோ அதுவே எல்லா வேலையுமே பார்க்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ அதுவே எல்லா ஸ்டெப்பும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும். அதுக்கு முன்னாடி என்னோட இந்த விண்டோஸ் மிஷின்ல பைத்தான் இல்லை. ஸோ அதுவே சஜஸ்ட் பண்ணுது பைத்தான் இல்லை. ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்றேன். ஸோ ஈச் டைம் நீங்க வந்து ப்ராம்ப்ட் வந்துட்டு என்டர் பண்ணி சென்ட் கொடுக்கும்போது, ஒவ்வொரு டைமும் வந்துட்டு கோட் ஜெனரேட் ஆகும். அத நீங்க வந்துட்டு அந்த பர்ட்டிகுலர் ஃபைல்ல போயிட்டு அந்த கோட் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணீங்கன்னா தான் அது சேவ் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 ஃபைல் ஜெனரேட் ஆயிடுச்சு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஆப்.பை மெயின் பைத்தான் ஃபைல் வந்து இதுதான். ஸோ இதுக்கு தேவையான ரெக்யூர்மெண்ட்ஸ் தனியா ரெக்யூர்மெண்ட்.txt ஃபைல்ல இருக்கு. அது இல்லாம index.htmlன்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் இருக்கு. அது எதுக்குன்னா யூஐக்காக. நான் இப்போ வந்துட்டு ரெக்யூர்மெண்ட்.txt ஃபைல வந்துட்டு ரன் பண்றேன். அது எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவே ஸ்டெப் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும். அது எல்லா பைத்தான் பேக்கேஜஸும் இன்ஸ்டால் பண்ணிடும். இப்போ ஆப்.பை இந்த பைத்தான் ஃபைல வந்துட்டு ரன் பண்றேன். ஸோ இப்போ அப்ளிகேஷன் வந்துட்டு 5000 போர்ட்ல வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கு. நான் இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் 5000 என்டர் பண்ணா ஸோ அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் ஆகும். ஓகே. சேட் அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ என்ன மெசேஜ் போட்டாலும் அது வந்துட்டு ஆட் ஆகுது. ஸோ இப்போ வெப் சாக்கெட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்காக நான் வந்துட்டு இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி மறுபடியும் வந்துட்டு நான் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே சிங்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். வெப் சாக்கெட்டும் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. அது அந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ சேம் அதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு டைமண்ட் சிஎஸ்எஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே ப்ராப்பராக ஆட் ஆயிடுச்சு. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. சாட் அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதில் புதுசாக ஒரு ஃபீச்சர் ஒன்று ஆட் பண்ணி சேட் பண்ணும்போது ஈமோஜி ஆட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கேட்குறேன். ஸோ ஈமோஜி ஃபங்க்ஷனாலிட்டி ரிலவெண்ட்டான கோட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு மறுபடியும் அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்றேங்க. இமோஜி ஃபங்க்ஷனாலிட்டியும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோதாண்ணா. ஸோ இந்த கர்சரியை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி நம்மளால ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாண்ணா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு ஏஐ டூலை பற்றி தமிழில் தெரிஞ்சுக்கலாம்.